அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணும் எழுத்து 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு அந்த மார்க்ஸ் எப்படி நம்ம ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம அதை ஏற்றிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணலான்னு காட்டுறேன். எப்பயும் போல் நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஆப் நம்ம ஏற்கனவே ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய செல்ஃப் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த இன்ட்டு மார்க்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் டச் பண்ணி காட்டுறேன். எண்ணும் எழுத்தும் போட்டிருக்காங்களா, அதை போய் டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். இந்த பாருங்கள், டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை டச் பண்ணணும் டீச்சர்ஸ். பேஸ் லைன் சம்மட்டி நிறையா கொடுத்துருப்பாங்க. கீழே மேலே இருக்க கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் நம்ம டச் பண்ணணும். இப்போ நான் டச் பண்ணிவிட்டேன். டச் பண்ணி எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ மோனோ கிரேட் கொடுத்துருக்கோம். தமிழ் கிளாஸ் 1 டிக் மார்க்கில் இருக்குது, கிளாஸ் 2 இருக்குது, கிளாஸ் 3 இருக்குது, 4th 5th மட்டும் கிடையாது. இப்போ எந்த செக்ஷன் எடுக்கிறோமோ அந்த செக்ஷன் நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அந்த சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் 3 சப்ஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோமா டீச்சர்ஸ்? இப்போ இதே நீங்கள் 4th 5thனா அதுக்குரிய சப்ஜெக்ட் வரும், சயின்ஸ், சோசியல் எல்லாமே வரும். அதை நீங்கள் டிக் பண்ணிக்கிறணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்து விட்டு கிளாஸ் 3rd வரைக்கும் போட்டுக்கிறேன். நான் 3rd மட்டும். இப்போ நான் கிளாஸ் 3rdனா கிளாஸ் 3rd போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும். உங்களுக்கு நீங்கள் எந்த செக்ஷனோ அந்த கிளாஸ் மட்டும் போட்டுக்கோங்க. எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதை மட்டும் போட்டுக்கணும். சேவ்ங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்லோடுன்னு வந்துடும். இப்போ இது முடிஞ்ச பிறகு இப்போ பாருங்களேன், ஃபார்மேட்டிவ்னு இருக்கா, அதை போய் டச் பண்ண 2 செக்ஷன் இப்படி ஓப்பன் ஆகும் டீச்சர்ஸ். ஃபார்மேட்டிவ் பி, ஃபார்மேட்டிவ் ஏ. இப்போ நம்ம பார்க்குறது எஃப்ஏ பார்க்க போகிறோம். இப்போ அதனால் கிளிக் பண்ணோடனே பாருங்களேன், இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் 3rd வரைக்கும் காட்டியிருக்கா, லைட்டாக ஹைடான மாதிரி இருக்கும். இப்போ கிளாஸ் 3க்கு தமிழ் டேர்ம் 1க்கு எடுத்திருக்கோம். இப்போ மேலே பாருங்கள், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 10, ஃபுல்லி ரெக்கார்டட் 0, பார்ஷியலி ரெக்கார்டட் 0, நாட் எட் ரெக்கார்டட் 10. அதாவது 10 பேருக்கு இன்னும் நம்ம போடாமையே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவிட்டி இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிறேன். என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை போய் டச் பண்ணணும் டீச்சர்ஸ். இப்போ நல்லா பாருங்கள் டீச்சர்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேமு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம எம்இஸில் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கேயும் சரியாக இருக்கும். நம்ம டெய்லி அட்டண்டன்ஸ் போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஆப்பில் கரெக்டாக நேம் இருந்துச்சுன்னா இங்கேயும் சரியாக இருக்கும். இப்போ யாருக்குமே போடலைங்கனால நாட் ரெக்கார்டுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் காட்டுது. இப்போ இந்த எடிட் பட்டன் பக்கத்தில் இருக்கா, அது போய் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ். இப்போ ஏதாவது ஒரு பொண்ணோட பேர் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சர்ச் பட்டன் கொடுத்து அதில் போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், கிளாஸ் 3 தமிழ்னு கொடுத்து அந்த பொண்ணோட நேமெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கிப்பு கொடுத்தோம்னா ஸ்கிப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஆப்சண்ட்டா, இல்லை லாங் ஆப்சண்ட்டா என்னான்னு கேட்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு லாங் ஆப்சண்ட்டாக இருக்குன்னா அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பொண்ணு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் ஆக்டிவிட்டின்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணணும். நம்ம டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள், அழகு 1ல் குறிப்பு இது, விளையாட்டு எது, நடிப்போம் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. அழகு 2, அழகு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நான் உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன். நான் நடிப்போம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே சப்மிட் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்துடணும். நம்ம இங்கே பார்க்கணுங்கனால இவ்வளோ நேரம் வச்சுருக்கேன். திரும்ப வேணுமா போட்டு காட்டுறேன். நான் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு கொடுத்தனே அது சப்மிட் ரெக்கார்டுன்னு கொடுத்தனே இந்த மாதிரி வந்துடும் டீச்சர்ஸ்.
இப்போ இதில் பாருங்கள் ரேட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி அந்த அவுட் ஆஃப் 10க்கு வந்து நீங்கள் எத்தனை மார்க் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த பொண்ணு வந்து இதில் எப்படி ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மார்க் நான் 8 மார்க்ஸ் நான் கொடுத்தேன். நீங்கள் பாருங்கள் ஸ்கோர் வந்து 8 கொடுத்துருச்சா. இப்போ இங்கே கீழே பாருங்கள் டேக் ஃபோட்டோன்னு இருக்கா, அது வந்து உங்களுக்கு வந்து லைவாக வரும் டீச்சர்ஸ். அந்த இடத்துல என்ன இருக்கோ அதைத்தான் அது வந்து காட்டுங்க. பாருங்கள் எரர் நோ இமேஜ் செலக்டன்னு இருக்கான். ஓகே கொடுத்துருங்க. அது தேவையில்லை, இப்போ நம்மளுக்கு அதை பற்றி எதுவும் சொல்லலை, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஒரு சில டயத்தை நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துப்போம். அந்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து அப்லோடு பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ திரும்போட நான் வேணுமா காட்டுறேன். நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு காட்டுறேன். நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லா நேம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே நாட் ரெக்கார்டுன்னு தான் இருக்கும். இன்னும் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கல அப்படின்னா அந்த மாதிரி வரும். இப்போ நான் ஒரு பொண்ணை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சப்மிட் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்தோடனே இதில் எதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே நான் பண்ணலை. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 10 அவுட் ஆஃப் எத்தனை மார்க் கொடுத்துருக்கோம், இவங்க அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணிக்க 7 கொடுத்துருக்கேன் நான். ஆக்டிவிட்டிலேருந்து 10 அவுட் ஆஃப் 7 எடுத்திருக்காங்க அவங்க. இப்போ டேக் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் அப்படின்னா 10 KB கொடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். இல்லைன்னா 25 KB. 25 KBனா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் அளவு வரும். அதனால் 25 KB கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் திரும்ப நான் காட்டுறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் இங்கே அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வந்துருச்சா. சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான். இதில் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது டீச்சர்ஸ். ஏதாவது தப்பாக போட்டீங்க அப்படின்னா எடிட்குள்ளே போய் நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ அவ்வளோதான் டீச்சர்ஸ். இதை கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் லாக் அவுட் ஆகி மோர்னு இருக்கான் அதை போய் லாக் அவுட் பண்ணி நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள். திரும்ப எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா பார்ஷியல் இருக்கும். ஏன்னா நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் வந்து வெளியே லாக் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டு வெளியில் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நாட் ரெக்கார்டுன்னு இருந்துச்சு, இப்போ பார்ஷியல் காட்டுதா. இவ்வளோ தான் டீச்சர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். அந்த பக்கத்தில் எடிட் பட்டன் இருக்கா, அதை போய் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும்னா தப்பாக ராங்காக எதாவது கொடுத்துருந்தா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாருங்கள் எடிட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த தான். அதனால் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எதாவது தப்பாக கொடுத்துட்டோமே அப்படிங்கிற எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுறேன். அவ்வளோதான் டீச்சர்ஸ். இந்த சேனலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்.